श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकालमुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधमनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियादरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्रीमद् आचार्य सप्तशती சுவாமி வேதாந்த தேசிகனுடைய திவ்ய சரித்திரத்தை ஸ்ரீ ஊவே கந்தாடை மன்னார்குடி கோபாலார்ய மகாதேசிகன் அருளி செய்து 717 ஸ்லோகங்களில் இதுவரை 358 ஸ்லோகம் அனுபவித்திருக்கிறோம். சுவாமி தேசிகன் சரித்திரத்தில் அடுத்ததாக அவருடைய பால்ய சிநேகிதர் வித்யாரண்யர் அவர் ஒரு மெசேஜ் அனுப்புகிறார். அவர் விஜயநகர அரசர். முன்னையே பார்த்தோம், அந்த ராஜா கிட்ட அரசவையில் இருக்கிறவர் சுவாமி தேசிகனுடைய வித்வத், அவருடைய ஆச்சரியமான பாண்டித்யத்துக்காக ராஜா கிட்டேருந்து ஏதாவது அவருக்கு ஹெல்ப் பண்ணலாமே, அவருடைய ஏழ்மையை குறைக்கலாமேன்னு அவருக்கு ஒரு தன்னுடைய நண்பனை, பால்ய சிநேகிதனுக்கு ஜெனுயினாக ஹெல்ப் பண்ணோன்னு, அவருடைய பாவர்ட்டியை போக்கணும்னு ஒரு மெசேஜ் அனுப்புகிறார் ராஜா கிட்ட. நீ ராஜாவை பார்த்தா போகிறோம், உமக்கு ராஜா உதவி செய்ய நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு ஒரு மெசேஜ் அனுப்புகிறார். அதுதான் 359வது ஸ்லோகம். மித்ரம் கிருத்தோஞ்ச விருத்திம் ஸ்ருத்வோபசிகீர்ஷயா கதாச்சிதத வித்யாரண்யோ தூதம் பிரஜிகாயாச்சார்யமேத்யசப்ரோச்சே. பின்னர் ஒருமுறை வித்யாரண்யர் என்பவர் ஏழ்மையான வாழ்க்கையை நடத்தும் தனது நண்பனுக்கு, வேதாந்த தேசிகனுக்கு உதவ விரும்பி ஒரு தூதனை அனுப்பினார். ஒரு லெட்டர் எழுதி அந்த தூதர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சார். அவர் இந்த ஆச்சாரியரிடம், வேதாந்த தேசிகனிடம் இவ்வாறு தெரிவித்தார். ஸோ நல்ல விஷயந்தான். அவர் தன்னுடைய நண்பனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அனுப்பியிருக்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் 360 பகவன்னப்யேத்ய மித்ரம் கிருத்தோஞ்சத்துக்கு அடுத்தது பகவன் நப்யேத்ய பவான் பூபாலம் சேத் நிபாலயதே விததம் திதா பைஷதே வித்யாரண்யோ ஹி தத்ர பவத இதி. பகவன் கூப்பிட்றார். ஓ வெனரபிள் பகவானே, ஆச்சாரியனே, அவரை பகவானுக்கு ஈக்குவலாக கன்சிடர் பண்ண அவ்வளவு ரெஸ்பெக்ட் வித்யாரண்யருக்கு. ஏன்னா புக்கராயா என்ற ராஜா 338வது ஸ்லோகத்திலேயே பார்த்தோம், எப்படி வித்யாரண்யர் அந்த ராஜாவோட குமாரிக்கு அந்த பேயை விரட்டியதும், அந்த ராஜா வித்யாரண்யருக்கு பதவி கொடுத்ததும் அப்போவே பார்த்தோம். துங்கபத்ரா நதிக்கரையில் அந்த புக்கராயா அவர், நீ அவரை பார்த்தா போகிறான், அந்த அரசரை பார்த்தால், ஆச்சாரியனே, வித்யாரண்யர் உம்முடைய ஸ்ரேயஸுக்கு அரசரிடம் சொல்லி தனம் வாங்கி தருவதற்கு விரும்புகிறார் என்ற மெசேஜை அந்த மெசஞ்சர், அந்த தூதன் தெரிவித்தார். பகவன்னு கூப்பிட்டு தெரிவித்தார். ஏன்னா அதில் பகவன் எழுதியிருக்கார். தத்ர பவத்தே, உமக்கு வாங்கித்தர விரும்புகிறார். அடுத்தது வாச்சா நாராச்சயிதம் ஆச்சார்யஸ்யாமுயா யதாஸ்ரவசோஹோ வைராக்ய பஞ்சகேன பிரத்யுத்தரயாம் பபூவதத ததா. வாச்சா நாராச்சாயிதம் ஆச்சார்யஸ்யாமுயா யதாஸ்ரவசோஹோ வைராக்ய பஞ்சகேன பிரத்யுத்தரயாம் பபூவததா. ரொம்ப அழகான ஒரு அனெக்டோட். அதை செவிமடுத்த இந்த மெசேஜ்
அவர் வித்யாரண்யர்கிட்டேருந்து வந்த மெசேஜை அந்த தூதன் சொல்ல கேட்டு அதை கேட்ட வேதாந்த தேசிகன் உடனேயே வைராக்கிய பஞ்சகம் என்னும் ஸ்தோத்திரத்தை அருளி செய்து அதை பதிலாக அனுப்பினார். வைராக்கிய பஞ்சகம்னு 6 ஸ்லோகம். அந்த அஞ்சு பஞ்சகம் கடைசியில் வரதனை பற்றி. அதில் ரொம்ப அந்த ஸ்லோகத்தினுடைய அந்த வார்த்தைகள், சப்தம், அந்த அர்த்தம் அதையே கொஞ்சம் மாற்றி அதில் இருக்கிற அந்த மீட்டரை எடுத்து ஆர்யாவிருத்தத்தில் சுவாமி அந்த வார்த்தைகளையே போட்டு ரொம்ப அழகாக இதை தெரிவித்திருக்கிறார். வாச் ஔதரமனலம் பாதித்தும் அனலம் கிம் வாசிலம் நிருணாம் பிரஸ்ருதே பூரகமபி கிம் நதாரகம் சாரசம் வாரி. ஔதரமனலம் பாதித்தும் அனலம் கிம் வாசிலம் நிருணாம் பிரஸ்ருதே பூரகமபி கிம் நதாரகம் சாரசம் வாரி. இதோட அர்த்தம், பசி என்ற நெருப்பை தணிப்பதற்கு, குறைப்பதற்கு, அடக்குவதற்கு, அணைப்பதற்கு அப்படி கீழே சிதறிய தானியங்கள் சிலது மனுஷர்களுக்கு போகிறதா? ஒரு ஏரியில் இருக்கிற ஒரு பிடி கையளவு தண்ணி நமக்கு ஆகாரமாகி விடாதா? எதுக்காக இந்த மாதிரி அவங்ககிட்ட போய் கேட்கணும் அப்படின்றார். ஔதர மனலம் பாதித்தும் இதே வார்த்தைகளை போட்டு சுவாமி வேதாந்த தேசிகன் வைராக்கிய பஞ்சகத்தில் சிலம் கிமனலம் பவேதனலம் ஔதரம் பாதித்தும் பயப்பிரசுதி பூரகம் கிமுனதாரகம் சாரசம் அயத்னமலமல்லகம் பதிபட்டச்சரம் கச்சரம் பஜந்தி விபுதாமுதா ஹஹ குட்சித. இந்த அதில் சிலம் கிமனலம் பவேதனலம் ஔதரம் பாதித்தும் பயப்பிரசுதி பூரகம் கிமுனதாரகம் சாரசம் அதையே மாற்றி அந்த பிருத்வி மீட்டர்லேருந்து ஆர்யா மீட்டருக்கு மாற்றுறார் சுவாமி கோபாரிய மகாதேசிகன். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் பதிச்ச பட்டச்சர கச்சர மயத்னமலமல்லகம் பவதி அஹஹ முதா விபுதா அபி குஷி நிமித்தம் பஜந்தி பூபாலான். இங்கேயும் அதே சிலம் கிமனலம்னா ரெண்டாவது பதம் அயத்னமலமல்லகம் பதிபட்டச்சரம் கச்சரம் பஜந்தி விபுதா முதா ஹஹ குட்சிதக அதே எடுக்கிறாருங்க. படிச்ச பட்டச்சர கச்சர மயத்னமலமல்லகம் பவதி அஹஹ முதா விபுதா அபி குஷி நிமித்தம் பஜந்தி பூபாலான். சாலைகளில் சாதாரணமாக கிடைக்கும் அழுக்கு நிறைந்த கிழிஞ்ச துணி இந்த கோவணத்திற்கு ஒரு உள்ளாடையாக இருந்தால் போதும். ஐயோ, பண்டிதர்கள் கூட தங்கள் வயிற்றுக்காக மன்னர்களிடம் போய் அடிமைப்பட்டு பிச்சை எடுக்கிறார்களேன்னு அவர் கேட்குறார் கோபாரிய மகாதேசிகன். வேதாந்த தேசிகன் அதை இந்த பஞ்சகத்தினுடைய அர்த்தம் பொதிந்த அந்த ஸ்லோகங்களை வைராக்கிய பஞ்சகத்தில் எழுதியதை இங்கே கொஞ்சம் மாற்றி அதே வார்த்தைகளை உபயோகித்து அதே அர்த்தம் தொனிக்க இங்கே தெரிவிக்கிறார். க்ஷோணி கோணசதாம்சாவனதோ கர்வந்தி யே க்ஷூத்ராஹ மன்யாம் மகேன தன்யாம் ஸ்தேஷாம் சாட்டுக்தி விரச்சனையா. இதுலேயும் க்ஷோணி கோணசதாம்சபாலனகலா துர்வார கர்வானல க்ஷுப்யக்ஷுத்ர நரேந்திர சாட்டுரச்சனா தன்யான் ந மன்யாமஹே. ஒவ்வொரு ஸ்லோகமும் அப்படியே ரத்னம் முத்தாக எழுதியிருக்கார் வேதாந்த தேசிகன். இந்த பூமியின் மிகச்சிறிய குட்டி 1 millionth ஆஃப் த எர்த், அந்த 1 millionth ஒரு சின்ன ஒரு டாட் மாதிரி இருக்கிற ஒரு தேசத்தை ஆள்வதால் ஆணவம் கொண்டு அகங்காரம் கொண்டு இந்த அல்பமான ராஜாக்களை போற்றி கவி பாடுவதை நாம் ஒரு அதிர்ஷ்டமாக கருதுவதில்லை. க்ஷோணி கோணசதாம்ச பாலன கலா துர்வார கர்வானல க்ஷுப்யக்ஷுத்ர நரேந்திர சாட்டு ரச்சனா தன்யான்ன மன்யாமஹே அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்தது தேவம் சேவித்துமேவா பீக்ஷ்ணம் நிச்சினுமஹே கிருபா பூர்ணம்
தானா முஷ்டிமுச்சேய குச்சேல முனையே ததௌ வித்தம். இந்த இடத்துல தேவம் சேவித்துமேவா அந்த முதல் ஸ்லோகத்தை சோனி கோண சதாம்ச பாலன கலாலிய தன்யான்ன மன்யாமேக்கு அப்புறம் அடுத்த ரெண்டாவது பதம் தேவம் சேவித்துமேவ நிச்சனுமகே யோசௌ தயாளு புரா தானா முஷ்டிமுச்சே குச்சேல முனையே தத்தே ஸ்மவித்தே சதாம். அது வைராகிய பஞ்சகம். இங்கே தேவம் சேவித்துமேவா பீக்ஷ்ணம் நிச்சனுமகே கிருபா பூர்ணம் தானா முஷ்டிமுச்சேய குச்சேல முனையே ததௌ வித்தம். அதாவது ஒரு கை ஒரு பிடி அவல் ஒரு முஷ்டி அவலை வழங்கிய அந்த குச்சேல முனிவருக்கு செல்வத்தை வாரி வழங்கிய அந்த கருணை உள்ள தயாநிதி எம்பெருமான் கருணாமூர்த்தி பரமகாருணிகோ பகவான் அந்த எம்பெருமானுக்கு மட்டுமே நாம் தொடர்ந்து சேவை செய்ய உறுதி கொண்டுள்ளோம். இவ்வளவு ஆச்சரியமான ஒரு வைராக்கியம். ஆதனு பதனம் துவனி பதிசேவாத சமர்ச்சிதம் யத்து உதர தனஞ்சய சமனம் தனமே தத்தம் தரணம் பவதி. ஒருவன் வாழ்நாள் முழுவதும் அரசனுக்கு சேவை செய்து சம்பாதித்த செல்வம் வயிற்றில் உள்ள பசி என்னும் தாபத்தை அணைக்கும். ஆனால் உண்மையில் அது வேஸ்ட், யூஸ்லெஸ், பயனே கிடையாது என்கிறார். ஆதனு பதனம் துவனி பதிசேவாத சமர்ஜிதம் யத்து உதர தனஞ்சய சமனம் தனமே தத்தம் திரணம் பவதி. இதுலேயும் ஷரீர பதனாவதி பிரபு நிஷேவனா பாதனாத் அபிந்தன தனஞ்சய பிரசமதம் தனம் தந்தனம். அதுவும் தனம் தந்தனம் ரொம்ப அழகா இந்த இடத்துல அதெல்லாம் டிக்ஷனரியிலேயே இல்லையா தனம் தந்தனம்லாம். அதாவது அப்படி தனம் தந்தனம் அந்த தனம் தானே தனத்துக்கு தானே இப்படி அலையறீங்க. அந்த தனத்தையே வச்சு சுவாமி வேதாந்த தேசிகன் இந்த இடத்துல ஷரீர பதனாவதி பிரபு நிஷேவனா பாதனாத் அபிந்தன தனஞ்சய பிரசமதம் தனம் தந்தனம் தனஞ்சய விவர்தனம் தனமுதூட கோவர்தனம் சுசாதனம் அபாதனம் சுமனசாம் சமாராதனம். அதை அடுத்த ஸ்லோகத்தில் எடுக்கிறார். யத்து தனஞ்சய வர்தனமுதூட கோவர்தனம் சதனம் ஆராதனம் சுமனசாம் தத்கில சர்வார்த்த சாதனமாபாதம். அர்ஜுனனை முன்னேறச் செய்தது, கோவர்தன மலையை உயர்த்தியது. அப்படி அந்த செல்வம் உண்மையில் சான்றோர்களை, பாகவதோத்தமர்களை, பக்தர்களை, அடியார்களை மகிழ்விக்கும் செல்வம். அவர்களின் எல்லா நோக்கங்களையும் தவறாமல் நிறைவேற்றித் தரும் செல்வம். அப்படிப்பட்ட செல்வம் அந்த வஸ்து எம்பெருமானாக அமைந்துள்ளது என்கிறார். அபிந்தன தனஞ்சய பிரசமதம் தனம் தந்தனம் தனஞ்சய விவர்தனம் தனமுதூட கோவர்தனம் சுசாதனம் அபாதனம் சுமனசாம் சமாராதனம். எத்து தனஞ்சய வர்தனமுதூட கோவர்தனம் சதனம் ஆராதனம் சுமனசாம் தத்கில சர்வார்த்த சாதனம் அபாதம். எவ்வளவு அழகான அந்த வார்த்தைகளையே விளையாடி ஆர்யா விருத்தத்தில் கோபாலார்ய மகாதேசிகன் ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். இதை நடுவில் நிறுத்தத்துக்கு அடி எனக்கு விருப்பம் இல்லை, இதை முடிச்சிடலாம். அசகௌதுரீஸ்வரத்வார் விதர்த்திகாயாம் துராசிகாயை மே அஞ்சலிரஸ்து யதாஸ்தே தனமனபாயம் தனஞ்சய சகாயகா. ஒரு கர்வமான அரசனின் வாயிலுக்கு அருகில் ஒரு மேடையில் கைகூப்பி காத்திருக்கும் அடியார்களை எண்ணி வேதனையுடன் கூப்பிய என் கைகள் இதோ இங்கே உள்ளன. அவர் அப்படியே கண்ணில் ரத்தமே வருது வேதாந்த தேசிகன். அடியார்கள் ஒரு கர்வமான அரசனின் வாசலில் ஒரு மேடையில் ஒரு சின்ன திண்ணை போட்டிருக்க, அங்கே போய் கை கூப்பிண்டு காத்திருக்கும் அந்த அடியார்கள், அவர்களை எண்ணி வேதனையுடன் கூப்பிய என் கைகள் இதோ இங்கிருக்கு. ஏன்னா அர்ஜுனனின் நண்பன் வடிவில் அந்த குறைவில்லாத கோதில் வள்ளலே மதுசூதனாங்கிற நம்மாழ்வார். அப்படிப்பட்ட குறைவில்லாத செல்வம் கொள்ள குறைவிலன் அவன் இங்கு எம்பெருமானாக இருக்கிறான். அல்பமான அரசனின் வாயிலில் செல்வம் வேண்டி பெறுவதற்கு கைகூப்பி அங்கு சிலர் நிற்கிறார்களே, ஐயோ வேதனையுடன் அது வேண்டாம் என்று கூப்பிய எனது கைகள் இதோ எம்பெருமான் சந்நிதியின் வாயிலில் இருக்கிறது அந்த கைகள் என்று தெரிவிக்கிறார். அசௌகோ துரீஸ்வர துவார் விதர்த்திகாயாம் துராசிகாயை மே. இதுவும் வைராக்கிய பஞ்சகத்தில் துரீஸ்வர துவார பகிர் விதர்த்திகா
துராசிகாயை ரச்சிதோயமஞ்சலி யதஞ்சனாபம் நிரபாயமஸ்தி மே தனஞ்சய சந்தன பூஷணம் தனம். அதுக்கு அடுத்தது ஜடரானலோ ஜுவலத்துனோ படபானல தம்பர நிராசி யாச்சாமகே மதுமுச்சா திருணமபி வாச்சான பூபாலான். படபாவின் சுடரை காட்டிலும் நமது வயிற்று நெருப்பு தீயாக வெடிக்கட்டும். அப்போதும் தேன் வடியும் பேச்சால் அரசர்களிடம் ஒரு புல்லை கூட பிச்சை எடுக்க மாட்டோம். படப்பா அப்படிங்கிறது படப்பாங்கிறது கடலில் இருக்கும் கொழுந்து விட்டு எரிகின்ற ஒரு அக்னி குதிரை. கடல்லிருந்து கொழுந்து விட்டு எரிகின்ற ஒரு அக்னி குதிரை. அந்த குதிரையானது கடலின் தன்மையை, கடலின் சீற்றத்தை, கடலுடைய அந்த 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 சீற்றம், அந்த ஃபெரோசிட்டி, அதை ஒழுங்குபடுத்தும் அந்த படப்பா. அந்த படப்பாவின் சுடரை விட நமது வயிற்றின் நெருப்பு பசி, நம்முடைய வயிற்றில் பசி, அந்த நெருப்பு அது தீயாக அதை விட அதிகமாக வெடிக்கட்டும். அப்போ கூட நாங்கள் தேன் வடியும் பேச்சால் அரசர்களிடம் போய் ஒரு புல்லை கூட யாசிக்க மாட்டோம், பிச்சை எடுக்க மாட்டோம் அப்படிங்கிறார் அவர். அந்த படப்பா. ஸோ இந்த இடத்துல வைராக்கிய பஞ்சகத்தினுடைய ஸ்லோகங்கள் அவர் எடுக்கிறார். அதுக்கு அடுத்தது நார்ஜிதமஸ்மத் பித்ரா மயாபி கிஞ்சின்ன சமபாதி அஸ்தி தனம் பைதாமகம் அஸ்மாக்கம் ஹஸ்தி சைலாகிரே நாஸ்தி பித்திரார்ஜிதம் கிஞ்சித். கடைசி ஸ்லோகம் வைராக்கிய பஞ்சகத்தில் நாஸ்தி பித்திரார்ஜிதம் கிஞ்சித் நமயா கிஞ்சிதார்ஜிதம் ஹஸ்தி மே ஹஸ்தி சைலாகிரே வஸ்து பைதாமகம் தனம். அதே ஸ்லோகத்தினுடைய வார்த்தைகள் நார்ஜிதம் அஸ்மத் பித்ரா மயாபி கிஞ்சின்ன சமபாதி அஸ்தி தனம் பைதாமகம் அஸ்மாக்கம் ஹஸ்தி சைலாகிரே. என் தந்தை எதுவும் சம்பாதிக்கவில்லை, நானும் எதுவும் சம்பாதிக்கலை. ஆனால் எங்கள் பிதாமகர் பாட்டனார் சதுர்முக பிரம்மன், அவன் சொத்து ஒன்று இருக்கு, ஸ்ரீ அத்திகிரிநாதன், அத்திகிரி மலையின் உச்சியில் இருக்கு. பித்ரார்ஜித பிதாமகரின் சொத்து ஐ எம் அ லீகல் ஹேர், சட்டப்படி பேரனுக்கு வந்து சேரணும். அத்திகிரி மலையின் உச்சியில் என்னுடைய பிதாமகனுடைய சொத்து இருக்கு. அஸ்திமே அஸ்திசையில் வஸ்து பைதாமகம் தனம், என்னுடைய பிதாமகனுடைய தனம் இருக்கு, வேற என்ன வேணும் எனக்கு என்று தெரிவிக்கிறார். நார்ஜிதம் அஸ்மத் பித்ரா மயாபி கிஞ்சின்ன சமபாதி அஸ்தி தனம் பைதாமகம் அஸ்மாக்கம் ஹஸ்தி சைலாகிரே. அடுத்த இத்தகைய கருத்துக்கள் அடங்கிய பிரம்மாண்டமான அந்த ஆச்சரியமான வைராக்கிய பஞ்சக ஸ்லோகத்தை கேட்டவுடன் வித்யாரண்யர் அப்படியே ஹேட்ஸ் ஆஃப், அவர் அப்படியே விழுந்துட்டார். அவர் அப்படியே மிக உயர்வாக கருதினார். இப்படி ஒரு மகானா, இப்படி ஒரு வைராக்கியம், இப்படி அவர் அப்படியே புலகாங்கிதம் அடைந்திருப்பார் வித்யாரண்யர். தேசிகருடைய குணத்திலும் ஸ்ரேயஸிலும் தகுதி உடையவராகவும் முதன்மையானவராகவும் விளங்கினார் வித்யாரண்யர் மனசில். முதல்ல அவர் அந்த மெசேஞ்சரை அனுப்பினதும் நல்ல எண்ணத்தில், ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த நண்பன் சாதாரண நண்பனா? ஆச்சாரிய சார்வபௌமன், வைராக்கியத்தின் உருவம், ஞான வைராக்கிய பூஷணம். அதுவும் ஏதாத்ருஷார்த்த கர்ப்பம் பிரௌடம் வைராக்கிய பஞ்சகம் ஸ்ருத்வா வித்யாரண்யோ குண்யம் குர்வக்ரண்யம் ச பகுமேனே. இப்படி இவ்வளவு ஆச்சரியமான ரத்தன சுருக்கமான 5 ஸ்லோகங்கள் 6 ஸ்லோகங்கள் அடங்கிய அந்த வைராக்கிய பஞ்சகத்தை கேட்டதும் வித்யாரண்யர் தேசிகனை மிக உயர்வாக கருதினார். அவர் குணத்திலும் புகழிலும் தகுதி உடையவராகவும் முதன்மையானவராகவும் விளங்கினார். அப்படிப்பட்ட வைராக்கிய பஞ்சகம் சாதாரண இதுவா? சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அருளி செய்த இந்த வைராக்கிய பஞ்சக ஸ்லோகம் வைராக்கியத்தை பிரதானமாக விஷயமாக கொண்டது. தேவம் சேவித்துமேவ நிச்சினு மகே என்பதால் இது ஸ்தோத்திரம் என்று சொல்ல எந்தவித குறையும் இல்லை. அப்படி ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம். இன்ஃபேக்ட் வைபவ பிரகாஷிக்கான்னு ஒரு தொட்டாச்சாரியர் எழுதின ஸ்லோகம் ஸ்தோத்திரம், அதில் வித்யாரண்யர் சொன்னதை அந்த தொட்டாச்சாரியர் வைபவ பிரகாஷிக்கால தெரிவிக்கிறார். வித்யாரண்யோ விவிதம் வெங்கடசூரே விஷோத்ய வைராக்கியம் எம் விஷ்ணோர் அவதாரம் மேனே சேவே தமாகமாந்த குரும். வித்யாரண்யோ விவிதம் வெங்கடசூரேர் விஷோத்ய வைராக்கியம்
வைராக்கியம் எம் விஷ்ணோரவதாரம் மேனே சேவே தமாகமாந்த குரும் தமநிகமாந்த குரும் இல்லை தமாகமாந்த குரும் 2 பாட்டம் இருக்கு. இதில் வித்யாரண்யரும் பலவிதமாக சுவாமி வெங்கடநாதரின் வைராக்கியத்தை சோதித்துன்னு சொல்கிறத விட தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அவரை விஷ்ணுவின் அவதாரமாகவே நினைத்தார் வித்யாரண்யர். அப்படிப்பட்ட பெருமை உடைய வேதாந்த குருவை வணங்குகிறேன்னு தொட்டாச்சாரியார் தெரிவிக்கிறார். வித்யாரண்ய விவிதம், இந்த இடத்துல ஒவ்வொரு ஸ்லோகமும் இந்த வைராக்கிய பஞ்சகத்தில் ஒரு தனி நூல். சேவா சுவாமி இதை அனுபவிக்கிறார். ஒவ்வொரு அந்த சுவாமியுடைய அவதார ரகசியத்தை உணர்ந்து பூரித்து போனாராம் வித்யாரண்யர். அழகான சைலி, ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒரு தனி நூல். இந்த வைராக்கிய பஞ்சகத்தில் வைராக்கிய சதகமும் சரி, வைராக்கிய சகசிரமும் சரி, இதுக்கு ஈடாகாது. ஒரு ஸ்லோகத்தில் ஒரு சொல் அமைத்தால் அது அந்த ஸ்லோகத்தில் உள்ள பிற சொற்களோடு சேர்ந்து மிக மிக அழகான கருத்துக்களை வெளிக்காட்டும். ஒன்றே புகழென்று என்ற பாசுரத்தில் திருவருளால் என்ற சொல் போல் இந்த ஸ்லோகத்தில் ஏவ என்ற சொல் அழகாக அமைக்கப்பட்டிருக்கு. மேதே சயேவ தம நிகமாந்த குரு. இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப ஆச்சரியமாக அந்த ஞான வைராக்கிய பூஷணம் என்ற சுவாமியின் ஸ்வரூப ரூப குண விபூதிகளை நன்கு அறிய இந்த வைராக்கிய பஞ்சகம் ஒன்று போகிறோம். தனது வாக்கு எத்தகையது என்பதை காட்டும் அழகே ஒரு அலாதி. எங்கள் வார்த்தையுள் மதிவரனார் மடைப்பள்ளி வந்த மனம் மன்னியது என்று தெரிந்த அந்த வாக்கு இங்கு மலர்ந்த மல்லிப்பூவின் மனம் கமழும் வாக்கு தன்னுடையது என்று தெரிவிக்கிறார் சுவாமி வைராக்கிய பஞ்சகத்தில். மலர்ந்த மல்லிப்பூவின் மனம் கமழும் வாக்கு தன்னுடையது. இந்த மனத்தை அனுபவிக்கும் பேரு நமக்கு வேண்டினா கூட கிட்டுமோ? நம்ம பூர்வ ஜென்ம ஏதோ சுகிருத்தம், அஜ்ஞாத சுகிருத்தம், இதை நம்ம அனுபவிக்க வாய்ப்பு கிட்டியிருக்கிறது. சதா தனம் தனம் தனம்னு பணம் பணம் பணம்னு பிதற்றி கொண்டிருக்கிற அவர்களுக்கு பரிகாசமாக அவர்கள் காதில் விழும்படி என்ன அழகான ஸ்லோகம். ஷரீர பதனாவதி பிரபு நிஷேவனா பாதனாத் அபிந்தன தனஞ்சய பிரசமதம் தனம் தந்தனம் தனஞ்சய விவர்தனம் தனமுதூட கோவர்தனம் சுசாதனம் அபாதனம் சுமனசாம் சமாராதனம் தனம் தனம் தனம்னு சொல்லி 4வது ஸ்லோகத்தையும் 5வது ஸ்லோகத்தையும் சேர்க்கிறார். பைத்தாமகமான வஸ்து தனமாக என்னைக்கும் உள்ளது என்று தலை கட்டுகிறார். அர்த்தத்தை அபேட்சிப்பவர்கள் எப்போதும் தனம் தனம்னு சொல்லி வருகிறார். நானும் தனம் தனம்னு சொல்பவருக்கு அப்படியே சொல்லி கொடுக்கிறேன். எது உண்மையான தனம்? இது அறிய வேண்டாமா? அடிமை தொழில் செய்கின்றோம், பணம் கிடைக்கிறது. ஆயுள் உள்ளவரை அவரை சேவித்தால் தான் அதுவும் கிடைக்கும், இல்லைன்னா ஃபயர் பண்ணிடுவான். அதை கொண்டு ஜலத்தையே விறகாக கொண்ட ஜாடராக்னியை தனித்து கொள்ள வேண்டும். இது அழியக்கூடியது இந்த உடல். ஆனால் நாங்கள் பின்பற்றும் தனம் என்னன்னு கேட்குறீங்களா? கேளுங்க. தனஞ்சயன் என்ற அர்ஜுனனை மேன்மை பெறச் செய்தது அது தனம். நம்மை காத்து கொள்ள இயலாத காலத்தில் பசுக்களுக்கு தனமாயிருந்தது அந்த தனம். கோவர்தனத்தை எது தாங்கி நின்றதோ அது தனம். நல்ல மனமுடையோரை மகிழ்விக்கிறது அந்த தனம். எந்த விதமான பாதகமும் இல்லாதது அது தனம். உங்களுடைய தனம் தந்தனம், எங்களுடைய தனம் நல்லவரின் சமாராதனம். தனம் தனம்னு 11 முறை சாதிக்கிறார். தனத்தை நாடுபவர் தனம் எங்கிருந்தாலும் எந்த வஸ்துவோடு இருந்தாலும் அதை அடைய முயற்சிப்பார். பொருள் உள்ளதா இருக்கா பார்க்க மாட்டான். எங்கே தனம் இருக்கா அங்கே ஓடுவான். அந்த மாதிரி இது சமத்காரத்தை காட்டும் ஸ்லோகம். நாஸ்தி பிதரார்ஜிதம் கிஞ்சித் நமயா கிஞ்சிதார்ஜிதம் அஸ்திமே ஹஸ்தி சைலாக்கிரே வஸ்து பைத்தாமகம் தனம். என் தகப்பனார் சம்பாதித்து ஒன்றுமில்லை, அவருக்கு புதியதாக சம்பாதிக்க வேண்டிய நிலையும் ஏற்படவில்லை. இதே நியாயத்தினாலே நானும் ஒன்றும் சம்பாதிக்கலை, சம்பாதித்தே ஆக வேண்டும் என்ற நிலை எனக்கில்லை. ஆனால் எனக்கு என் பிதாமகன் பாட்டனார் தேடி வைத்த பணம் குறையாமல் குன்றாமல் அத்திகிரி என்ற குன்றின் மேல் இருக்கே, அதை விட எனக்கு வேறு என்ன வேணும்? அது வஸ்துவாக இருக்கு. அதனாலேயே நானும் இன்று வஸ்துவாக இருக்கிறேன். அது அங்கே வஸ்துவாக இருக்கிறனார். கலியன் வேகவதியில் தோண்டி புதையலை எடுத்துக்கொண்டார். சுவாமி அத்திகிரியின் மலை மேல் பொருளை பெற்று விளங்குகிறார் என்பதை கவனிக்க வேண்டியது ஒன்று. தன்யோஸ்மி அடியே ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. பாக்யம்.